மாலை வணக்கம் உறவுகளே. இது எஸ்டர்டே ஈவினிங் நான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சதுக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இது 3த்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா மட்டன் சூப் வித் எக் அதுதான் ரெடி பண்ண போகிறேன். இடித்து எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை ஒரு துண்டு, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, ஒரு 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே மட்டனும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மட்டன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்க விடுங்க. அந்த எண்ணெயிலே அந்த மட்டன், வெங்காயம், பூண்டு இடித்து வச்சுருந்தால அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு 1லேருந்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா இது கூட 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு சூப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக அது மேலே கருவேப்பிலை போட்டு நல்லா கொதி வர சொல்ல குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுடுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 5 விசில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே கொத்தமல்லி போட்டு உங்களுக்கு தேவைன்னா இது கூட மேலே பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் வேக வச்ச முட்டையே இது மாதிரி 4 பீஸ் போட்டு இதுக்கு மேலே சூப் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். சண்டே ஈவினிங் நான் இதுதான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. எக் வித் மட்டன் சூப் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம பாப்பா டான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். எவ்ரி வீக் மண்டே அண்ட் சாட்டர்டே நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், பாருங்கள். இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம்.